ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IPL 2025 இன்னும் ஒரு மாத காலகட்டத்தில் ஆரம்பிக்க போகுது. ஸோ நம்மளும் நிறைய IPL ரிலேட்டடா வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ IPL கவுண்ட் டவுன் 2025 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ அதோட முதல் வீடியோவா இருக்க போகுது. இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னா, IPL இருக்கிற 10 டீமோட ஓபனர்ஸ் யார் யாரு அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ஸோ பொட்டன்ஷியல் ஓபனர்ஸ் இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இதுல மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ சாம்பியனா இருக்கிற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா போன வருஷம் சாம்பியன் ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்களோட டிஸ்ட்ரக்டிவ் ஓபனர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுல ஒருத்தர் இப்ப இல்ல, ஆனா இன்னொருத்தர் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா சுனில் நரைன். 12 கோடி ரூபாய் கொடுத்து அவரை ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. சுனில் நரைன் ஒன் ஆஃப் த ஓபனரா கண்டிப்பா இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓபனிங் ஆடுறப்போ, அதுவும் கௌதம் கம்பீரோட மென்டார்ஷிப்ல ஓபனிங் ஆடுறப்ப தான் வித்தியாசமா ஆடுறாரு. இப்ப கௌதம் கம்பீரும் அங்க இல்ல. பட் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. அந்த ஐபிஎலுக்கு அப்புறம் அவருக்கு பெருசா எங்கேயுமே சக்சஸ் கிடைக்கவே இல்ல. மறுபடியும் ஐபிஎல் வந்து ஏதாவது பண்ணாரு அப்படின்னா புதுசா தான் இருக்கும். ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். எஸ், அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு அடிப்பாருங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. பால பார்த்து கரெக்டா பிச் பண்ணிடுவாரு, அது வெளியில போய் விழுந்துரும், அவ்வளவுதான். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. மற்றபடி பேட்டரா அவர்கிட்ட பேசுறதுக்கு வேற எதுவும் இருக்கா அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் இல்ல. பட் அவர் கூட இறங்க போற குவிண்டன் டீகாக் 3.6 கோடி ரூபாய் கொடுத்து இந்த நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷன் 2025 எடுத்தாங்க. ஒரு ஸ்டீல் பை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வேர்ல்டு கிரிக்கெட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் தான் குவிண்டன் டீகாக் அப்படின்னே சொல்ல முடியும். குவிண்டன் டீகாக் KKRக்காக கண்டிப்பா நல்லா விளையாடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஆப்வியஸ்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாவே எனக்கு தெரிஞ்சு இருப்பாரு. ரஹ்மனுல்லா குர்ஃபாஸ் ஒரு சைடு இருந்தாலும் குவிண்டன் டீகாக் தான் முதல் வாய்ப்பு கொடுப்பாங்க. எஸ், அவர் வந்து LSGல கரெக்டா யூஸ் பண்ணலன்னு தான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா கெயில் மேயர்ஸ் இருந்ததுனால அவருக்கு தான் நிறைய சான்சஸ் ஒரு சீசன் ஃபுல்லாவே கொடுத்தாங்க. பட் குவிண்டன் டீகாக் ஒரு மாதிரி அக்ரெசிவ் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு குவிண்டன் டீகாக், சுனில் நரைன் தான் KKRோட ஓபனர்ஸா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். அபிஷேக் சர்மா 14 கோடி, டிராவிஸ் ஹெட் 14 கோடி. சூப்பராவே வந்து ரீடைன் பண்ணி முடிச்சாங்க. அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்த அந்த இன்டர்நேஷனல் மேட்ச் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து பார்த்திருப்போம் என்ன மாதிரி ஆடினாரு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பார்த்த பெஸ்ட் T20 மேட்ச் அண்ட் பெஸ்ட் T20 பேட்டர் வந்து இவர் தான், இந்த மேட்ச் தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் வந்து விளையாண்டுட்டு போனாரு. என்ன ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல யாரு பவுலிங் போட்டாலும் அடிச்சாரு. அதுதான் வேற லெவலான விஷயம். குறிப்பா வந்து அதில் ரஷீதோட கூகுளியை இறங்கி வந்து அந்த பால்லாம் அப்படி அடிக்கவே முடியாது. ஆனா இப்படி அடிப்பண்டான அடிச்சு காட்டினதெல்லாம் வந்து உண்மையிலுமே சூப்பரா இருந்துச்சு. அபிஷேக் சர்மா SRHக்காகவும் ரொம்ப பயங்கரமா ஆடி இருக்காரு. SRH பண்ண ஒரு சூப்பரான விஷயம் ரீசென்ட் இயர்ல என்ன அப்படின்னா, அபிஷேக் சர்மாவை ஓபன் பண்ண வச்சதுதான். ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டர் பேட்டர், கீழே நம்பர் 6 நம்பர் 7 விளையாடக்கூடிய ஒருத்தர். ஆனா அவரை ஓபன் பண்ண வச்சு இப்ப இந்தியன் டீமுக்கே ஒரு புது ஓபனரை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் கூட விளையாட போறவர் டிராவிஸ் ஹெட். என்ன நடக்கும் ஆப்போசிட் டீம் நினைச்சு பாருங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல வேர்ல்டு கிரிக்கெட்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பிளேயர் தான் டிராவிஸ் ஹெட். அதுவும் நான் வந்து சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. சோ அவரும் வந்து கண்ணா பின்னான்னு அடிச்சு தும்சம் பண்ணிடுவாரு. போன வருஷம் நல்லா பேட்டர்ஸுக்கான ஒரு ஐபிஎல் தான் இருந்துச்சு. நிறைய ஸ்கோர், பெரிய பெரிய ஸ்கோர் பார்த்தோம். இந்த வாட்டி இந்த 300ங்கிற ஒரு மார்ஜினை டச் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஓபனிங் பேரால மட்டும்தான் அது நடத்தி காட்ட முடியும். பாப்பா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த 10 டீம்லயே தி மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஓபனர்ஸ் அப்படின்னா இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் SRHக்காக ஓபன் பண்ண போறாங்க. மூணாவதா ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் இந்தியாவோட ஓபனர்ஸா இருக்கிற SSV ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் ஒரு 18 மாசமா ஜெய்ஸ்வாலோட வளர்ச்சி அப்படிங்கிறது கிரிக்கெட்ல வந்து ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கு. நிறைய பேர் அவர் ரொம்ப நல்லா பிலீவ் பண்றாங்க. காரணம் அவரால் எப்படிப்பட்ட கேமையும் எங்க இருந்து வேணாலும் எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறத காட்டிட்டாரு. நீங்க வந்து ஆங்கர் பண்ண சொன்னாலும் ஆங்கர் பண்ணுவாரு, அடிச்சு ஆடணும்னாலும் அடிச்சு ஆடுவாரு. பட் அக்ரெசிவ் மோடு காட்ட ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா அவரை தடுக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஸ்பின்னர்ஸையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் ஒரே மாதிரி
மாதிரி ஆடுற கிரிக்கெட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இல்ல. சோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். வரப்போற ஐபிஎல் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஐபிஎல். பிகாஸ் அபிஷேக் சர்மா மாதிரி, சஞ்சு சாம்சன் மாதிரி இப்ப T20 கிரிக்கெட்ல நல்லாவே ப்ரூவ் பண்ண கிரிக்கெட்டர்ஸ் இருக்கிறப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனா அந்த T20 வேர்ல்டு கப்ல இடம் பிடிக்கணும் அப்படின்னா அந்த ஐபிஎல் நல்லா ஆடியே ஆகணும். ஆப்வியஸ்லி இவர் என்னதான் T20 சைடு இன்டர்நேஷனல்ல நல்லா ஆடி இருந்தாலும் வரப்போற ஐபிஎல் இவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஐபிஎல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு ஐபிஎல் அப்படின்னா நிறைய பண்ணிருக்காரு. இவந்தோ ஒரு சில வருடங்களா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓரளவுக்கு அந்த பிளே ஆஃப் கிட்ட போறாங்க அப்படின்னா அதுக்கு ஜெய்ஸ்வால் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மும்பை மாதிரி, சென்னை மாதிரி குவாலிட்டியான பவுலிங் அட்டாக் இருக்கிற ஆப்போசிட் டீமையே அடிச்சு நவத்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஓபன் பண்ணுவாரு அலாங் வித் கேப்டன் சஞ்சு சாம்சன். சஞ்சு பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் டவுன் ஆன பிளேயர் தான். பட்லர் அவங்க ஏன் விட்டாங்க அப்படின்னா சஞ்சு இப்ப ரீசெண்டா இந்தியாக்காக ஓபன் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இனிமே சஞ்சு வச்சே நம்ம போய்க்கலாம், ஒரு ஃபாரின் ஆப்ஷனை கீழே வந்து பினிஷருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தான் அவங்க பார்த்தாங்க. சோ அது கரெக்டான மூவ் தான். ஏன்னா சஞ்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிளேஸ் என்னன்னு தெரியாம ரொம்ப வருஷமா அலைஞ்சு இப்பதான் அவர் வந்து அதை ஃபைன் பண்ணிருக்காரு. நமக்கு அந்த ஓப்பனிங் தாப்பா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சஞ்சு வந்து 18 கோடி ரூபாய் கொடுத்து எதுக்கு ரீடைன் பண்ணாங்கன்னா கேப்டன், அதே சைடு ஓபனர், அதே சைடு விக்கெட் கீப்பர். எனக்கு தெரிஞ்சு சஞ்சு வந்து 14 மேட்ச்ல 6 மேட்ச் கன்ஃபார்ம் நல்லா விளையாண்டுருவாரு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், விராட் கோலி அவர் ஒரு சைடு ஓபன் பண்ணாரு அப்படின்னா இன்னொரு சைடு பில் சால்ட் ஓபன் பண்ணுவாரு. விராட் கோலியை 21 கோடி ரூபாய் கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. மேபி மறுபடியும் கேப்டன் ஆக்கலாங்கிற ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. பட் அது எனக்கு தெரியல. அஸ் ஓபனரா லாஸ்ட் சீசன் அவர் ரொம்ப நல்லா ஆடினாரு. ஒரு மாதிரி ஆங்கர் பண்ணக்கூடிய ஒருத்தர் தேவையான நேரத்தில் அடிச்சிருவாரு. அவரோட பொட்டன்ஷியல் பத்தி நான் பேசணுங்கிற அவசியம் இல்ல, வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கே தெரியும். பில் சால்ட் பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பரான ஒரு பிளேயருங்க. 11 கோடி ரூபாய்க்கு அவர் விலை போயிருக்காரு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல. லாஸ்ட் டைம் அவர் அன்சோல்ட் ஆயிட்டு திருப்பி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்துட்டு இந்த வாட்டி 11 கோடி ரூபாய்க்கு போயிருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்ல. ரீசென்ட் டைம்ஸ்ல அவரோட ஃபார்ம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஐஎல் T20லயும் நல்லா விளையாடல, இப்ப நடந்த இங்கிலாந்து சீரீஸ்லயும் அந்த ஒரு மேட்ச் தவிர மத்த மேட்ச் நல்லா விளையாடல. பட் ஸ்டில் ஐபிஎல்னு வர்றப்ப அவர் கரெக்டா ஃபார்ம் ஆகி வந்துருவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவரும் வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்டிவான ஒரு பேட்ஸ்மேனுங்க. அவரையெல்லாம் அவுட் எடுக்கல அப்படின்னா கேமை திருப்பிட்டு போயிருவாரு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தி மோஸ்ட் சூப்பர் பேர் ஆஃப் ஓபனர்ஸ் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. அதுக்கு அடுத்தபடியா மும்பை இந்தியன்ஸ், ரோஹித் சர்மா அண்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸா வில் ஜாக்ஸ் தான் இருப்பாரு. எஸ், அங்க ரியான் ரிக்கல்டன் இருந்தாலும் வில் ஜாக்ஸ் தான் ஓபனரா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா பத்தி பேசணும் அப்படின்னா நான் எதுவும் சொல்றதுக்கு பெருசா தேவையில்ல. ஏன்னா வேர்ல்டு கிரிக்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் மோஸ்ட் கமெண்டபிள் ஓபனர் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி நிறைய நல்லா விளையாண்டுருக்காரு. பட் ஐபிஎல் அப்படின்னு எடுத்து பாக்குறப்போ கடந்த ஃபியூ இயர்ஸ்ல பெருசா பண்ணல. பட் அது பெரிய மேட்டர் கிடையாது. அவர் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா முடிச்சு விட்டுருவாரு. கமிங் டு தி வில் ஜாக்ஸ், அவருக்கு ஒரு புது ரோல் கிடைக்க போகுது ஐபிஎல் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஓபனரா ட்ரை பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ். அண்ட் அவரும் அப்படிதான் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. அவர் இங்கிலாந்து சைடு எப்படி எடுக்கலங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா இந்த SA20 ரொம்ப நல்லா ஆடினாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி வில் ஜாக்ஸ் வந்து சூப்பரான ஒரு பிளேயர். என்ன பண்ண போறாரு மும்பை இந்தியன்ஸ்ங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் ஐக்வாட், டெவான் கான்வே. ருத்ராஜ் ஐக்வாட் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 400 இருந்து 500 ரன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஆங்கர் பண்ண வேண்டிய இடத்துல ஆங்கர் பண்ணுவாரு, அடிச்சாட வேண்டிய இடத்துல அடிச்சாடுவாரு. இப்ப கேப்டன்சி பொறுப்பு வேற இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுப்பா வேற விளையாடுவாரு. கமிங் டு தி டெவான் கான்வே, ஒரு பெரிய இன்ஜுரி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபார்ம் அவுட். இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல அப்படியே ஃபார்முக்கு வர மாதிரி தெரியுது. ஆனா டெவான் கான்வே தான் கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஓபனர். ஏன்னா அவர் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், ஒரு ஸ்டைலிஷ் ஆங்கரிங் அட் த சேம் டைம் அக்ரெசிவ் காட்டக்கூடிய ஒரு பிளேயர். 6.25 கோடி ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா அவர் தான் ஓபன் பண்ணுவாரு. ஆப்வியஸ்லி ஒரு நல்ல பேர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு டீசென்டான ஓபனிங் பேர் அப்படின்னே சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியா பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, யாருப்பா ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரப்சிமரன் சிங்க ஒரு சைடு ஓபன் பண்ண வச்சிருவாங்க. 4 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. சின்ன பையன், ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த பையனும் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஃபார் ஓபனர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல இருக்கா. மேபி இந்தியா ஆடிடுவாங்க கூடிய விரைவில் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நிறைய பேர் அந்த பையன் மேல பெருசா கண்ணு வைக்க மாட்டேங்கிறாங்க. இன்கேஸ் ஒரு சென்னை மாதிரி இல்ல மும்பை மாதிரி ஆர்சிபி மாதிரி டீம்ல விளையாண்டு இருந்தான்னு வைங்களேன், அந்த பையன் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். பட் பஞ்சாப் மாதிரி டீம்ல ஆடுறதுனால தான் அந்த பையன் மேல யாரும் பெருசா கண்ணு கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. பட் ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஓபனர் அவர் இருப்பாரு. இன்னொரு சைடு ஜாஸ் இங்கிலீஷ் தான் ஓபன் பண்ணுவாரு. ஏன்னா வேற யாருமே அங்க பொட்டன்ஷியல் ஓபனர்ஸ் தான் இல்ல. சோ ஜாஸ் இங்கிலீஷ் ஓபன் பண்ணாரு அப்படின்னா சூப்பரா இருக்கும். ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியாக்காக டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஆப்வியஸ்லி அவர் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவரை தான் ஓபன் பண்ண வைப்பாங்க. 2.6 கோடிக்கு தான் எடுத்திருக்காங்க. பாப்பா என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா டெல்லி கேபிட்டல்ஸ். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டீமா இருக்கிறது இந்த வருஷம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். கேஎல் ராகுல், ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் சரியான ஓபனிங் பேர். கேஎல் ராகுல் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல பெருசா பண்ணல அப்படிங்கிற கருத்தெல்லாம் இருக்கு. பட் இந்த வரப்போற ஐபிஎல் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஐபிஎல் அப்படிங்கறத அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் திருப்பி இந்தியாவோட T20 சைடு வரணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு. அதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ஓடிஐ அண்ட் டெஸ்ட்ல வந்து இருக்காரு. சோ T20 சைடு இல்ல இவர் நல்லா விளையாண்டார் அப்படின்னா எடுத்துட்டு வந்துருவாங்க. ஏன்னா கேஎல் ராகுல்
கேம்பால் வேற மாதிரி பேட்ஸ்மேனுங்க, அவரெல்லாம் சூப்பரான ஒரு பிளேயர். அதே ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் அவர் இறங்க போறாரா ஃபேபான்னு தெரியல, பட் ஜேஎஃப்எம் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சின்ன பையன் 9 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஆப்வியஸ்லி டிஸ்ட்ரக்டிவான பிளேயர், பட் நான் அகைன் சொல்றேன் ஐபிஎலுக்கு அப்புறம் அவர் பெருசா எங்கேயுமே வந்து நல்லா விளையாடல, அதையும் வந்து நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். அண்ட் ஐபிஎல் அப்படின்னு வர்றப்போ நல்லா ஆடுவாரு. அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அவர் தடுமாறுறாரு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ ஜேஎஃப்எம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நிறைய ஸ்பின்னர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவரோட விக்கெட் எடுக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ பொறுத்த வரைக்கும் எய்டன் மார்கரம் மிச்சல் மார்ஸ் தான் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி கொலப்படியான ஒரு டீமா இருக்கு. யாரா ஓபனிங் அனுப்புவீங்க என்ன கதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அர்ஷின் குல்கர்னி வேற அங்கிட்ட இருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸா போகணும் அப்படின்னா மார்கரம் அண்ட் மிச்சல் மார்ஸ் தான். ரெண்டு பேரும் டீசென்டான பிளேயர்ஸ் தான், பெருசா மத்தபடி அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மிச் மார்ஸுக்கு கேம் மாட்டுச்சு அப்படின்னா முடிச்சு கொடுத்துருவாரு, பட் கேம் மாட்டணும். அண்ட் இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் வேற அவரு. எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி ஒரு மாதிரி கொலப்படியான டீம். ஏன்னா அவங்களோட மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் ஓப்பனிங் எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்தபடியா குஜராத் டைட்டன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் அவங்க தான் ஓபன் பண்ணுவாங்க. சரியான ஓபனர்ஸ். கில் பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லங்க. கில் மேல ஒரு தப்பான ஒரு இதுதான் இப்ப இங்க வைக்கப்பட்டு இருக்கு. ஆனா ஒரு ஆக்சுவலி ஒரு நல்ல பிளேயர் தான். இந்த T20 சைடு அப்படின்னு வர்றப்போ அதுவும் ஐபிஎல் மாதிரி இதெல்லாம் அவர் வந்து இந்தியன் பிச்சர்ஸ்ல வெளுத்து வாங்கிடுவார் வச்சு. சோ கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு அண்ணா, இன்னொரு சைடு ஜாஸ் பட்லர் முறைக்க அடிப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜாஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அவரோட பொட்டன்ஷியல் என்ன, ஐபிஎல் மாதிரி கேம்ஸ்ல அவர் எப்படி ஆடுவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆப்வியஸ்லி வந்து ஒரு நல்ல ஒரு கேமா இருக்கும் அவர்கிட்ட இருந்துங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இதாங்க ஆல் டீம்ஸ் ஓபனர்ஸ். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இதுல மாற்று கருத்துக்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ இதுதான் சூப்பர் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஒரு கீழே தம்ஸ் அப் போடுங்க. சோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிறேன். அடுத்து வேற என்ன மாதிரி இந்த கவுண்ட் டவுன் வீடியோஸ்ல போடலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.